இப்போலாம் கிச்சனுக்கு ஏதாச்சும் புதுசாக வாங்கணும்னா அது எப்படா யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. இதே ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் மேலே தான் வந்து ஆர்வமாக இருக்கும். ஏதாச்சும் புதுசு வாங்கிட்டோன்னா அது எப்படா போடுவோன்னு இருக்கும். ஆனால் அந்தந்த ஏஜ் வரும்போது அப்படியே எல்லாம் மாறிடுது. ஸோ இந்த 2 பால் பாத்திரம் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரூ. 350 வந்துச்சு. ஹோம் வந்து ட்ரிபிள் லேயர் வந்து இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஹெவியாக இருக்குது. ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக கலந்துட்டு வரோம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது வந்து டீ வைக்கிறதுக்கு வாங்கினேன். இது வந்து ரூ. 139 வந்துச்சு. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. ரெண்டுமே இண்டக்ஷன் பேஸு தான். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிடலாம். பால் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா அடுப்பு மேலே வச்சோன்னா அப்படியே சில இதெல்லாம் சாஞ்சிடும். கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ ரெண்டுமே பாத்திரமும் சரி ஹேண்டிலும் சரி ஒரே வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினோன்னா நல்லாயிருக்கும், சாயாது. ஸோ இது வந்து அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. ஸோ நல்லாயிருக்கு. காலையில் டிஃபனோட இன்றைக்கி பைனாப்பிள் ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பிக்கங்காய் கடையில் பண்ணி காலையில் மினி இட்லி ரொம்ப நாளாக தோசை கெட்டே இருந்தாங்களா. ஸோ அதனால் குட்டி குட்டியாக பொடி தோசை சுட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. வெந்தய தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லியிருந்தால அந்த வெந்தயத்தை இத்தனால வந்து சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா டேப்லெட் மாதிரி எடுத்து முழுங்கிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் மீதி வெந்தயம் இருந்துச்சுன்னா அதை திருப்பி கொஞ்சம் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறேன். ஸோ மத்தியானத்துக்குள்ளே அந்த தண்ணி வந்து குடிச்சிடுறேன்.